கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான வழக்கு தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் தவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணையானது நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். விசாரணைக்காக தவேக தலைவர் விஜய் டெல்லி வருவதை முன்னிட்டு அங்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. காட்சிகள் என்பது பிரத்யேகமாக நாம் எடுத்திருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கின்றது. டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தின் முன்பாக நூற்றுக்கணக்கான காவலர்கள் மற்றும் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக சிபிஐ தலைமை அலுவலகத்தில் செய்தி சேகரித்து வரக்கூடிய நபர் என்ற முறையில் இவ்வளவு தூரம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது இதற்கு முன்பாக செய்யப்பட்டதாக எனக்கு எதுவுமே நினைவில்லை. அந்த அளவிற்கு வரலாறு காணாத ஒரு பாதுகாப்பு ஏற்பாடாகத்தான் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு, வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தீவிரமான சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகம் மட்டும் இல்லாமல் அதற்கு எதிரிலேயே மத்திய எலக்ட்ரானிக்ஸ் மினிஸ்ட்ரியுடைய தலைமை அலுவலகம் என்பதும் அமைந்திருக்கிறது. அதற்கு வலது பக்கத்தில் ஸ்கோப் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மற்றொரு அரசு அலுவலகங்கள் அமைந்திருக்கக்கூடிய வளாகமும் அமைந்திருக்கிறது. இந்த அனைத்து பகுதிகளிலுமேயே டெல்லி காவல்துறையினர் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். உள்ளே வரக்கூடிய அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகளின் வாகனங்கள் என அனைத்துமே தீவிரமான தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாலை தான் சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு வருவதற்கான பிரதான சாலை. வழக்கமாக அந்த சாலையில் வாகனங்கள் என்பது அனுமதிக்கப்படும். ஆனால் விஜயுடைய இந்த வருகையை ஒட்டி அந்த சாலை முழுவதுமே தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. டெல்லி காவல்துறையினர் சிபிஐ அலுவலகத்தை சுற்றிலும் பேரிகேடுகள் அமைத்து வாகனங்களை தீவிரமாக தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஊடகங்களுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் என்பது கடுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முறையாக அந்த டெல்லி காவல்துறையினருடைய ஒப்புதல் சீட்டு என்பது ஒட்டப்படும். நமது எலக்ட்ரானிக் டிவைஸ்களில் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் மின்னணு உபகரணங்கள் மட்டும்தான் அது அனுமதிக்கப்படும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். மற்றபடி வரக்கூடிய அத்தனை பேருமே என்ன காரணத்திற்காக வருகிறார்கள் போன்ற விஷயங்கள் முழுமையாக சோதனை செய்யப்படுகின்றது. டெல்லி காவல்துறையினருடைய ஏராளமான வாகனங்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு வாகனங்களும் சுற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தூரம் செய்யப்படுவதற்கான காரணம் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அருகில் இருக்கக்கூடிய உயரிய கட்டிடங்களிலும் ஆங்காங்கே டெல்லி காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டு சோதனை என்பதும் அங்கிருந்தும் அவர்கள் மேற்பார்வையிட்டு வருகிறார்கள். பைனாகுலர்களை எல்லாம் பயன்படுத்தி சந்தேகத்திற்குரிய நபர்கள் யாரேனும் நடமாட்டம் தெரிகிறதா போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களும் பார்த்து வருகிறார்கள். விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராக இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.